ஹர ஹர சங்கர ஜெய ஜெய சங்கர மகா பெரியவா சரணம். நாளை மிகவும் முக்கியமான சக்தி வாய்ந்த ஜூன் 11ஆம் தேதி வந்திருக்கக்கூடிய ஏகாதசி தினம். நாளை தினம் வந்திருக்கக்கூடிய சக்தி வாய்ந்த முக்கியமான ஏகாதசி தினமாக இருக்கக்கூடிய நாளைக்கு நீங்க இப்படிப்பட்ட ஒரு டம்ளர் தண்ணீர்ல இதை மட்டும் போட்டு வைங்க போதும். இந்த ஒரு டம்ளர் தண்ணீர்ல இப்படிப்பட்ட ஒரு எளிமையான ஒரு பொருளை நீங்க போட்டு வைக்கிறது மூலியமா உங்களுடைய வீட்டில் ஏற்படக்கூடிய ஒவ்வொரு சின்ன சின்ன பிரச்சனைகள் கஷ்டங்கள்ல இருந்தும் ஒரு முள்ளல் மாற்றத்தை உங்களுடைய வாழ்க்கையில காண முடியும். இதற்கு முன்பு வரைக்கும் உங்களுடைய வாழ்க்கையில நீங்க எத்தனையோ பிரச்சனைகள் கஷ்டங்கள் எல்லாத்தையுமே பார்த்துருக்கலாம். ஆனா அது அனைத்திற்குமான தீர்வை இது உங்களுடைய வாழ்க்கையில ஏற்படுத்தி கொடுக்க போகுது. கட்டாயமா சொல்ல முடியுங்க. இப்படிப்பட்ட ஒரு எளிமையான ஒரு ஒரு பொருளை ஒரு விஷயத்த நீங்க செய்றீங்க அப்படின்ற போது மிகப்பெரிய மாறுதலுக்கான ஒரு மாற்றத்துக்கான வாய்ப்பாக இருக்கும். இந்த ஒரு பொருள் தான், இது ஒரு டம்ளர் தண்ணீர்ல நீங்க போட்டு தான் வைக்க போறீங்க, வேற எதுவும் பெருசா செய்யறது கிடையாது. அப்படி நீங்க இந்த ஒரு டம்ளர் தண்ணீர்ல இப்படிப்பட்ட ஒரு பொருளை போடுவதுங்கிறது மிகவும் அதிர்ஷ்டத்தை ஏற்படுத்த கொடுக்கக்கூடிய ஒன்றாக இருக்கும். அது மட்டும் இல்லைங்க, இந்த ஏகாதசி தினத்துல நம்ம பெருமாளை நினைச்சு மனசார வேண்டி இப்படிப்பட்ட ஒரு விஷயத்தை நம்மளுடைய வீட்டில் வச்சு செய்றோம் அப்படின்னாலே அந்த பெருமாளுடைய அனுகிரகம் என்பது நம்மளுடைய வீடுகளில் முழுவதுமாக கிடைக்கும். முன்னாடி உங்களுடைய வாழ்க்கையில நீங்க பார்த்த அந்த பிரச்சனைகள் கஷ்டங்கள்ல இருந்து இது ஒரு முழு முதல் தீர்வை உங்களுக்கு ஏற்படுத்தி கொடுக்கும். நீங்க நம்பிக்கையோடு இப்படிப்பட்ட ஒரு விஷயத்த பண்றீங்கன்ற போது கட்டாயமா இது உங்களுடைய வாழ்க்கையில மிகப்பெரிய மாற்றத்தை ஏற்படுத்தி கொடுக்கும். அது மட்டும் இல்லைங்க, இந்த ஒரு பரிகாரத்தை நீங்க செய்வது மூலியமா உங்களுடைய வீட்டில் செல்வ பிரச்சனை, செல்வத்தினுடைய கஷ்டங்கள், செல்வத்தினுடைய மிகப்பெரிய குழப்பங்கள்ல இருந்து உங்களுக்கான தீர்வு விடுதலை என்பது கிடைக்கும். இதற்கு முன்பு வரைக்குமே உங்களுடைய வாழ்க்கையில் இப்படிப்பட்ட ஒரு விஷயம் நடந்திருக்காது. ஆனா அதற்கு ஏற்றது போல் நடக்கக்கூடிய ஒரு எளிமையான ஒரு விஷயமாக, எளிமையான ஒரு பரிகாரமாக இது இருக்கும்ன்றதுல மாற்று கருத்தே கிடையாதுங்க. சரி, இப்போ நீங்க எப்படிப்பட்ட ஒரு விஷயத்த செய்ய போறீங்க, என்ன பரிகாரம்ன்றதை பார்க்கலாமா? அதற்கு முன்பு நம்முடைய சேனலுக்கு நீங்கள் ஒரு புதிய பார்வையாளர் இருப்பினும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறன்ற போதும் சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்பதான் நம்ம போடக்கூடிய அனைத்து தகவல்களும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வந்து கொண்டே இருக்கும். முடிஞ்ச அளவுக்கு வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்க. அப்பதான் நம்ம சொல்லக்கூடிய விஷயங்கள் அனைத்தும் உங்களுக்கு தெளிவாக புரியும். சரிங்களா? சரி, இப்போ முதலாவது எளிமையான ஒரு பரிகாரம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அதாவது முதலாவதுல ஒரு எளிமையான பரிகாரம், நீங்க ஒரு டம்ளர் தண்ணியில போட வேண்டிய அந்த ஒரு எளிமையான ஒரு விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா இது மட்டும்தாங்க. இதை நீங்க கட்டாயமா சேர்த்துக்கோங்க போதும். ஒரு டம்ளர் தண்ணியில போடுங்க, வேற எதுவுமே செய்ய வேண்டிய அவசியம் இல்லை. சரி, இதை யார் செய்யணும்ன்றதை முதல்ல கேட்டுக்கோங்க. முதல்ல உங்களுடைய வீட்டில் இருக்கக்கூடிய ஆண்கள் பெண்கள்னு யார் வேணாலும் செய்யலாம், இவர்கள் தான் கிடையாது. சரிங்களா? இதை நீங்க குளிச்சதுக்கு அப்புறமா செய்யணுமான்னு கேட்டிங்கன்னா அப்படிலாம் கிடையாதுங்க. நீங்க ஒரு டம்ளர் தண்ணியில் சேர்க்கறதுனால குளிக்கணுன்றது கட்டாயம் கிடையாது. முக்கியமா இதை செஞ்சாலே போதும், அதை விட வேற எதுவுமே தேவையில்லைங்க. இதை எப்போ செய்யலாம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, நாளை தினம் காலையிலிருந்து இரவு வரைக்கும் உங்களுக்கான நேரம் இருக்குதுங்க. அதற்குள்ள எப்போ உங்களுக்கு நேரம் கிடைக்குதோ அந்த நேரத்தில் இந்த ஒரு விஷயத்தை மட்டும் கட்டாயமாக செஞ்சு பாருங்க. அது மட்டும் இல்லைங்க, இந்த ஒரு எளிமையான பரிகாரத்தை ஒரு டம்ளர் தண்ணியில் போட்டு வைக்கிறது மூலியமா அதிர்ஷ்டத்தையும் ஒரு நன்மையும் உங்களுடைய வாழ்க்கையில் இது ஏற்படுத்தி கொடுக்கும். முன்னாடி உங்களுடைய வாழ்க்கையில் நீங்கள் செஞ்ச தவறுகளை கூட இது உங்களுடைய வாழ்க்கையில் திருத்திக் கொள்வதற்கான வாய்ப்புகளை கொடுக்க போகுது. அதை தெளிவாக நீங்கள் புரிஞ்சுக்கோங்க. சரிங்களா? சரி, இப்போ நீங்கள் எப்படிப்பட்ட ஒரு எளிமையான ஒரு விஷயத்த பண்ண போறீங்கன்றதை பார்க்கலாமா? இதற்கு முதல்ல தேவைப்படக்கூடிய விஷயம் ஒரு டம்ளர் தண்ணீர். நீங்கள் இதற்கு பயன்படுத்தக்கூடிய டம்ளர் அப்படின்றது பார்த்தீங்கன்னா வெள்ளி டம்ளராக இருந்துச்சுன்னா ரொம்ப நல்ல விஷயங்க. வெள்ளி டம்ளர் வீடுகளில் இருக்குது அப்படின்னாலே எப்போதும் சரிங்க, செல்வத்தினுடைய அந்த ஒரு பிரச்சனை என்பது முழுவதுமாக நீக்கும். அதனால உங்களுடைய வீட்டில் இந்த வெள்ளி டம்ளர் இருக்குது அப்படின்ற போது அதில் நீங்கள் இப்படிப்பட்ட ஒரு விஷயத்த சேர்த்து செய்யலாம். சப்போஸ் உங்களுடைய வீட்டில் வெள்ளி டம்ளர் இல்லாத பட்சத்தில் என்ன செய்யறதுன்னு கேட்டிங்கன்னா வேற ஒன்றும் இல்லைங்க, ரொம்பவே எளிமையான ஒரு பரிகாரமாக நம்ம இதற்கு மாறாக இருக்கக்கூடிய ஒரு செப்பு பாத்திரம், அதாவது செப்புன்னு தெரியும் உங்களுக்கு அனைவருக்குமே தெரியும். அந்த ஒரு விஷயத்தில் நீங்கள் தாராளமாக இந்த ஒரு பரிகாரத்தை சொல்லலாம். ரொம்ப எளிமையான ஒரு விஷயம் தாங்க. ஆனால் இதை செஞ்சு முடிக்கும் போது உங்களுடைய வாழ்க்கையில் மிகப்பெரிய மாறுதலையும் மாற்றத்தையும் ஏற்படுத்தி கொடுக்கும். அதாவது காப்பர் சொல்லுவாங்க, இல்லை செம்புன்னு சொல்லுவாங்க. சரிங்களா? அப்படிப்பட்ட விஷயம். செம்பு பாத்திரத்தில் நீங்கள் இப்படிப்பட்ட ஒரு விஷயத்தை செய்யலாம். உங்களுடைய வீட்டில் தாராளமாக அந்த ஒரு டம்ளர் எடுத்துக்கோங்க. அப்படி எடுத்துக்கூடிய டம்ளரில் நீங்கள் ரொம்ப பெரிய அளவில் எதையுமே செய்ய போகிறது கிடையாதுங்க. ரொம்ப சின்ன எளிமையான ஒரு பரிகாரத்தை தான் நீங்கள் இதில் பண்ண போகிறீங்க. அப்படி பண்ணுவது மூலிமா உங்களுடைய வாழ்க்கையில் இவ்வளவு காலங்கள் நீங்கள் பட்ட அந்த துன்பங்கள் கஷ்டங்கள் இருந்து ஒரு முதல் மாற்றத்தை நீங்கள் உங்களுடைய வாழ்க்கையில் பார்த்துக்கொள்ள முடியும். இது எதிர்பார்க்காத ஒரு நன்மை ஏற்படுத்த கொடுக்கக்கூடிய ஒரு எளிமையான பரிகாரம், அதில் மாற்றுக்கருத்து இல்லை. இப்போ நீங்கள் அந்த
டம்ளர் எடுத்துட்டிங்களா? அந்த டம்ளரில் ஒரு பொருளை போட போகிறீங்க. இதற்கு நிறைய பேருக்கு இருக்கக்கூடிய கேள்வி, விரிப்பு விரித்து கீழே அமர்ந்து இப்படிலாம் இதெல்லாம் செய்யணுமா சாமி அப்படின்னு கேட்டிங்கன்னா, அது மாதிரி எதுவுமே தேவையில்லைங்க. நீங்கள் உங்களுடைய வீட்டில் இந்த ஒரு பரிகாரத்தை செய்வதற்கு எந்த ஒரு கட்டுப்பாடுகளும் இதுவும் கிடையாது. அதனால் உங்களுக்கு எப்படி விருப்பமோ அப்படி நீங்கள் செய்யலாம். ஆனால் இது ஒரு டம்ளர் தண்ணியில் கட்டாயமாக நீங்கள் போட்டாகணும். போடாமல் மட்டும் விட்டுறாதீங்க. அப்படி ஒரு டம்ளர் தண்ணியில் போட வேண்டிய அந்த ஒரு பொருள் என்னன்றதை இப்போ நான் சொல்கிறேன். தெளிவாக கேட்டுக்கிட்டு அதை உங்களுடைய வீட்டில் இருக்கக்கூடிய டம்ளர் தண்ணியில் போட்டுருங்க. அது என்னன்னா வேற ஒன்றும் இல்லைங்க. ரொம்ப எளிமையாக இருக்கக்கூடிய உங்களுடைய வீட்டில் வச்சிருக்கக்கூடிய முதலாவது பொருள் ஏலக்காய். இந்த ஏலக்காய் எப்போதும் பார்த்தீங்கன்னா பணம் வசியம் செய்யக்கூடிய ஒரு பொருளுங்க. நம்மளுடைய வீடுகளில் ஏலக்காயை வச்சு ஒரு பரிகாரம் பண்ணுறோம் அப்படின்னா பணம் வசியத்தை முழுவதுமாக இது ஈர்த்து வைக்கும். அப்படிப்பட்ட ஏலக்காயை நீங்கள் ஒரு டம்ளர் தண்ணியில் மறக்காமல் போடுங்க. நீங்கள் ஏலக்காய் மட்டும் போடுறீங்க பார்த்தீங்களா, அதோடு சேர்த்து துளசி இலைகளையும் சேர்த்துக்கோங்க. அதுவும் துளசி இலைகளும் சரி ஏலக்காயும் சரி ஒற்றைப்படையில் தான் இருக்கணும். இப்போ நீங்கள் 2 ஏலக்காய் போட்டு 2 துளசி இலைகள் போடணும்னு நினச்சிங்கன்னா கூடாது. 3 ஏலக்காய் 3 துளசி இலைகள் அப்படின்னு போடலாம். அப்படி இல்லாத பட்சத்தில் நீங்கள் 3 ஏலக்காய் போட்டு ஒரு துளசி இலையை போடலாம். இல்லை ஒரு ஏலக்காய் போட்டு 3 துளசி இலைகள் இந்த மாதிரி போடலாம். 3 போடலாம், 6 போடலாம், 9 போடலாம். இந்த மாதிரி ஒற்றைப்படையில் வரக்கூடிய எண்களாக வச்சு நீங்கள் போடலாம். 5 போடலாம். அதாவது 1, 3, 5 அந்த மாதிரி, புரியுதுங்களா? இப்படி ஒற்றைப்படையில் வரக்கூடிய எண்களை வச்சு நீங்கள் தாராளமாக உங்களுடைய வீட்டில் துளசி இலைன்ற பாருங்க தண்ணீரில் இந்த துளசி இலைகளையும் ஏலக்காயும் நீங்கள் தாராளமாக சேர்த்துக்கலாம். இப்படிப்பட்ட ஒரு எளிமையான ஒரு விஷயத்தை நீங்கள் செஞ்சு முடிக்கும் போது சொல்கிறேங்க, உங்களுடைய வாழ்க்கையில் இவ்வளவு காலங்கள் நீங்கள் எந்த ஒரு விஷயம் உங்களை அதிக அளவில் கஷ்டப்படுத்துச்சோ காயப்படுத்துச்சோ அனைத்திற்குமான தீர்வு இந்த ஒரு எளிமையான பரிகாரத்தில் அமையும். அது மட்டும் இல்லைங்க, இதை அன்பு உங்களுடைய மனசுலேருந்து நீங்கள் செய்கிறீங்கன்ற போது உங்களுடைய வீட்டில் இருக்கக்கூடிய குழந்தைங்களுடைய வாழ்க்கை முழுவதுமாக மாறும். முக்கியமாக இந்த டம்ளர் தண்ணியில் இந்த பரிகாரத்தை செய்வது மூலிமா வீட்டில் இருக்கக்கூடிய கடன் பிரச்சனை, செல்வ பிரச்சனைகள் என்பது முழுவதுமாக நீங்கி நல்லதையும் நல்ல மாற்றங்களையும் உங்களுடைய வாழ்க்கையில் ஏற்படுத்தி கொடுக்கும். இது நினைச்சு பார்க்க முடியாத அளவுக்கு நன்மைகள் ஏற்படுத்தக்கூடிய ஒரு எளிமையான ஒரு பரிகாரமாக இருக்க போகுது. அதனால் எந்த ஒரு விஷயத்தை பற்றியும் நீங்கள் பெருசாக யோசிக்க வேண்டாம், கவலைப்பட வேண்டாம். அந்த கடவுள் மேலே ஒரு பாரத்தை போட்டு தெய்வத்தினுடைய அன்புகளை நீங்கள் பெற்று இப்படிப்பட்ட ஒரு விஷயத்தை செஞ்சு பாருங்கள். கண்டிப்பாக உங்களுடைய வாழ்க்கையில் மிகப்பெரிய நன்மைகளையும் நல்ல மாற்றத்தையும் இது ஏற்படுத்தி கொடுக்கும். அந்த ஒரு வாழ்க்கையினுடைய மாற்றத்துக்காகவாவது இதை நீங்கள் தாராளமாக செஞ்சு பார்க்கலாங்க, தப்பு கிடையாதுங்க. நிச்சயமாக உங்களுடைய வாழ்க்கையில் இது நன்மைகளை ஏற்படுத்தக்கூடிய ஒன்றாக இருக்கும். நீங்கள் எதிர்பார்த்த அந்த ஒரு மாற்றம் உங்களுடைய வாழ்க்கையில் நடப்பதற்கு நிச்சயமாக இந்த ஒரு விஷயம்ன்றது அமைய போகுது. சரிங்களா? சரி, இப்படிப்பட்ட ஒரு விஷயத்த மறக்காமல் நீங்கள் செஞ்சு பாருங்கள். கண்டிப்பாக உங்களுடைய வாழ்க்கையில் நல்லதையும் நல்ல மாற்றத்தையும் ஏற்படுத்தி கொடுக்கக்கூடிய ஒன்றாக இருக்கும். சரி, இப்போ நீங்கள் எப்படிப்பட்ட இந்த ஒரு பொருளை ஒரு டம்ளர் தண்ணியில் போடணுன்றதை நம்ம தெளிவாக பார்த்தாச்சு. ஆனால் இதை செய்யக்கூடிய யாராக இருப்பினும் சரிங்க, நீங்கள் இதை செய்கிறீங்கன்ற போது கண்டிப்பாக உங்களுடைய வாழ்க்கையில் ஒரு மிகப்பெரிய மாறுதலையும் மாற்றத்தையும் இது ஏற்படுத்தி கொடுக்கும். அது மட்டும் இல்லை, இந்த ஒரு விஷயத்தை செய்கிறீங்கன்ற போது கொஞ்சம் தெளிவாக பொறுமையாக உட்காந்து செய்யுங்க. அவசரப்பட்டு எந்த ஒரு விஷயத்தையும் செய்யணும்னு அவசியம் கிடையாதுங்க. ஏன்னா சில நபர்கள் இங்கே பிரச்சனை எப்படின்னா அவசரப்பட்டு செய்வாங்க. இதனாலே அவங்களுக்கு மறுபடியும் அதில் குழப்பங்கள் தான் ஏற்படும். அதனால் இப்படிப்பட்ட ஒரு விஷயத்தை நீங்கள் செஞ்சாலே போதுங்க, உங்களுடைய வாழ்க்கையில் மிகப்பெரிய மாறுதலையும் மாற்றத்தையும் ஏற்படுத்தி கொடுக்கக்கூடிய ஒன்றாக இருக்கும். முழுவதும் நம்பிக்கையுடனும் முழுவதுமான மனசுடனும் இப்படிப்பட்ட ஒரு விஷயத்தை செஞ்சு பாருங்கள். கட்டாயம் உங்களுடைய வாழ்க்கையில் நல்லதையும் நல்ல மாற்றங்களையும் ஏற்படுத்தி கொடுக்கும். எதிர்பார்த்த அந்த ஒரு மாற்றத்துக்கான ஒரு வாய்ப்பு உங்களுடைய வாழ்க்கையில் நிச்சயமாக மிகப்பெரிய நன்மைகளையும் மாற்றத்தையும் ஏற்படுத்தி கொடுக்கும். இதை மட்டும் நீங்கள் செஞ்சு பாருங்கள். கண்டிப்பாக உங்களுடைய வாழ்க்கையில் நல்லதையும் நன்மைகளையும் ஏற்படுத்தி கொடுக்கக்கூடிய ஒரு எளிமையான பரிகாரமாக இருக்க போகுது. முழு முதல் நம்பிக்கையுடனும் மாற்றத்துடனும் இப்படிப்பட்ட ஒரு விஷயத்த செஞ்சு பாருங்கள். நல்லதையும் நன்மைகளையும் உங்களுடைய வாழ்க்கையில் இது ஏற்படுத்தி கொடுக்கும். தைரியமாக முழு மனசோடு இந்த ஒரு விஷயத்த செய்யுங்க. கட்டாயமாக உங்களுடைய வாழ்க்கையில் நன்மைகளையும் நல்லதையும் இது ஏற்படுத்தி கொடுக்கும். மறந்துடாமல் இந்த ஒரு டம்ளர் தண்ணியில் இதை போடுங்க. இதை போட்டதுக்கப்புறமா இந்த டம்ளர் தண்ணி என்ன செய்யணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா வேறு ஒன்றுமே செய்ய வேண்டாங்க. ரொம்ப எளிமையாக உங்களுடைய வீட்டில் இதை நீங்கள் கொண்டு போய் மறந்துடாமல் உங்களுடைய வீடு முழுக்க தெளித்து விடுங்க. அதுவே போதும். உங்கள் வாழ்க்கையில் மிகப்பெரிய நன்மைகளையும் நல்லதையும் இது ஏற்படுத்தி கொடுக்கும். நிச்சயம் உங்களுக்கான ஒரு மாற்றத்துக்கான ஒரு வாய்ப்பாக ஒரு எளிமையான ஒரு பரிகாரமாக இது இருக்குங்க. அதில் எந்த ஒரு மாற்று கருத்தும் இல்லை. தைரியத்துடனும் முழு நம்பிக்கையுடனும் செஞ்சு வாருங்கள். கண்டிப்பாக நல்லதே நடக்கும். எதிர்பார்த்த அந்த ஒரு மாற்றம் எதிர்பார்த்தது போல் நல்லதை ஏற்படுத்தி கொடுப்பதற்கு இப்படிப்பட்ட ஒரு விஷயம் நன்மைகளுக்கும் நல்லதையும் ஏற்படுத்தி கொடுக்கக்கூடிய ஒன்றாக இருக்கும். நம்பிக்கையோடு செய்து வாருங்கள். நல்லதே நடக்கட்டும். நம்பிக்கையோடு செய்தால் நல்லதுக்கான ஒரு வாய்ப்பாக உங்களுடைய வாழ்க்கையில் அமையும். நம்புங்கள், நல்லதே நடக்கட்டும். ஹர ஹர சங்கர, ஜெய ஜெய சங்கர, மகா பெரியவா சரணம். நன்றி, வணக்கம்.